வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருந்த மரம். குருந்த மரம் நம்ம நாட்டு மரங்கள்ல ஒன்று. இது பரவலாக இந்தியா முழுவதுமே காணப்படக்கூடிய ஒரு மரம். இது பகுதிக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. குருந்து, குருந்தை, காட்டு எலுமிச்சை, காட்டு நாரத்தை அப்படிங்கிற பெயர்களில் ஒரு பகுதிக்கு தகுந்த மாதிரி அழைக்கப்படுது. இது நன்கு வளர்ச்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். இது பெரும்பாலும் தலைமரமாக கோயில்களில் தான் இருக்கும். இதில் ரெண்டு வகை இருக்கு, பெருங்குருந்து, சிறு குருந்துன்னு. இந்த பெருங்குருந்த மரம் தான் பெரும்பாலும் தலைமரமாக இருக்கும். இந்த சிறு குருந்த மரம் வந்து கோவில் காடுகள், புதர்கள், குளக்கரைகள்னு அங்கங்கே காணப்படக்கூடிய ஒரு ரகம். இந்த சிறு குருந்து பெரும்பாலும் இருக்கு. இந்த பெருங்குருந்த மரம் தான் அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகம். கோயில்களில் மட்டும் உயிர் பெற்று இருக்கு. பொதுவாக கோவில்களில் இந்த மாதிரி தலைமரங்கள் வைக்கிறதுக்கு காரணமே மருத்துவ குணம் உள்ள மரங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான். இந்த குருந்த மரமும் அப்படிப்பட்ட மரம் தான். ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இது மருத்துவ குணம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிறப்பு மிக்க மரம் அது. இந்த காணொலியில் பெருங்குருந்து, சிறு குருந்து இரண்டுமே வருது. முற்பகுதியில் வர்றது பெருங்குருந்து, பிற்பகுதியில் வர்றது சிறு குருந்து. ரெண்டுமே உங்களுக்கு பார்க்க வச்சிருக்கேன். சிறு குருந்து பெருங்குருந்துக்கு என்ன சின்ன வித்தியாசம்னா, இலையோட அளவு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். லேசான வித்தியாசமாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. காயும் அதே மாதிரி சில மில்லிகிராம் கூட குறைச்சிருக்கும். பெருங்குருந்துக்கும் சிறு குருந்துக்கும் காய் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். இடையில வெயிட் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இதன் மலர்கள் வந்து கொத்தா பூக்கக்கூடியது. வெண்ணிற மலர்கள் கொத்தா பூக்கும், நல்ல நறுமணம் இருக்கும். இதோட காய்கள் வந்து சிறிய நார்த்தங்காய் மாதிரி இருக்கும். பிஞ்சு நார்த்தங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நார்த்தங்காய் மாதிரி தான் இருக்கும். இது இலை, காய், பட்டைன்னு வேர்னு எல்லாமே ஜமலமே மருத்துவ குணம் நிறைந்த மரம். இது கோவில்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கும். அதோட மருத்துவ பயன்களை பார்ப்போம். இந்த குருந்த மர கனி இருக்கு இல்லையா, காய் கனியை வந்து நீங்கள் உரிச்சு சாப்பிட்டீங்கன்னா காயாகவும் சாப்பிடலாம், கனியாகவும் சாப்பிடலாம். பழம் வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி தான் இருக்கும். நார்த்தமலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்றப்போ இந்த பழம் பொதுவாக அதோட குணம் என்னன்னா, வெப்பம் நீக்கி உடல் வெப்பத்தை நீக்கக்கூடியது, அதாவது உஷ்ணத்தை நீக்கக்கூடியது, உடலுக்கு குளுமையை தரக்கூடியது. அப்புறம் இந்த பழங்கள் சாப்பிட்டா பசியை தூண்டும், வாயு தொந்தரவுகள்லாம் போக்கும். இப்போ சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த பழத்தையோ காயோ உரிச்சு ஒரு 2 சொலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பசியை தூண்டும், நல்லா சாப்பிடுவாங்க. வெண்குஷ்டத்துக்கு ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாதுங்க. இந்த குருந்த மர பட்டை தான் மருந்து. இப்போ எப்படி வந்து சொரியாசிஸ்க்கு வந்து வெப்பாலையை தவிர வேற மருந்து இல்லையோ, அது மாதிரி வெண்குஷ்டத்துக்கு இந்த மருந்து குருந்த மரத்தை தவிர வேற மருந்து இல்லை. குருந்த மர பட்டையை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க விட்டு, அந்த தண்ணியை கொஞ்சம் ஆற விட்டு வெதுவெதுப்பான நீரில் குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெண்குஷ்டம் சரியாகும். அதே மாதிரி இதோட காய்களை வந்து ஊறுகாய் போட்டு கூட பயன்படுத்தலாம். இப்போ மேற் சொன்ன அந்த கனி காய் சாப்பிட்றதுனால வர்ற உடலுக்கு குளுமை தர்றது, பசியை தூண்டுறது, இந்த பலன்கள் ஃபுல்லாகவே இந்த ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம். இப்போ நார்த்தங்காய், எலுமிச்சங்காயில் எப்படி ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி இந்த குருந்தங்காயிலையும் ஊறுகாய் போட்டு பயன்படுத்தலாம். உடலுக்கு நல்ல பலனை தரும், உடல் குளுமையாக இருக்கும், அந்த வாயு தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது, ஜீரண சக்தி சூப்பராக இருக்கும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள், குழந்தை பிறந்த பெண்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கும். அது குழந்தைகளை பராமரிக்கிறதுல வர்ற டென்ஷனா என்னன்னு தெரியல. அது பொதுவாகவே அந்த குழந்தை பிறந்து 1 வருடங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான மனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து போஸ்ட் பார்ட்டம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த போஸ்ட் பார்ட்டம் நோய்க்கு இந்த குருந்த மரத்தோட காயும் இலையும் தான் மருந்து. அதை நம்ம பயன்படுத்தலாம் வேண்டியதில்லை, உட்கொள்ளலாம் வேண்டியதில்லை. அந்த இலைகளை கசக்கி நுகர்ந்து பார்த்தாலே போதும், இல்லை அந்த காயை எடுத்து நுகர்ந்து பார்த்தாலே போதும். இந்த குழந்தை பிறந்தத்தினால இருக்கக்கூடிய போஸ்ட் பார்ட்டம் நோய் வந்து ரிலீஃப் கிடைக்கும். அதாவது அடிக்கடி ஒரு சில நாளுக்கு ஒரு தடவை அது மாதிரி முகர்ந்து பார்த்தீங்கனாலே அந்த மன அழுத்தத்திலேருந்து ரிலீஃப் ஆகலாம். அது ஒன்று. அடுத்து இலையை வந்து சித்த மருத்துவத்திலையும் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. சித்த மருத்துவத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த குருந்த மரத்து இலையை முடக்கு வலி, சுரப்பி வீக்கம், இந்த போன்ற நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவத்தில். அப்புறம் நாள்பட்ட வாத நோய் சரியாகிறதுக்கும் இந்த குருந்த மரம் பயன்படுது. அதாவது குருந்த மர காய், கனி
தான் பயன்படுது. அது கனியும் முழுசா இல்லை, தோல் இருந்தாவே போதும். இப்போ மூட்டு வலி இதுக்கெல்லாம் எப்படி நார்த்தங்காய் தோலை பிழிகிறப்போ எண்ணெய் வருதோ, அந்த எண்ணெயை தேய்ச்சி மூட்டுக்கல்ல தேய்ச்சா எப்படி மூட்டு வலி சரியாகுதோ அதே மாதிரி தான் இந்த நாள்பட்ட வாத நோய் இருக்கவங்க இந்த குருந்தங்காயோட தோலை பிழிஞ்சிங்கன்னா எண்ணெய் வரும் இல்லையா, அந்த எண்ணெயே வாதம் உள்ள பகுதிகளில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள்பட்ட வாத நோய் சரியாகும். இப்படி ஏராளமான மருத்துவ குணம் உள்ள குருந்த மரத்தை கோயில்களில் மட்டும் இல்லை, நம்ம பொது இடங்களில் கூட வளர்த்து பாதுகாக்கணும். பெரும்பாலும் குருந்த மர கன்றுகள் கடைகளில் கிடைக்கல. அந்த மரம் இருக்க பகுதிகளை சுற்றி பார்த்தீங்கன்னா கன்றுகள் மழைக்காலங்களில் எவனையா 1-2 முளைச்சிருக்கும். அதை எடுத்துட்டு போயாவது பொது இடங்களில் வளர்த்து நம்ம பயன்பெறணும். இருக்கு இதுல குருந்தல் இன்னொரு ரகம் இருக்குங்க, அது சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு பேர் நற்குருந்தம். நற்குருந்தம் பெரும்பாலும் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. தலைமரமா இருக்குதான், 1-2 கோயில்ல தான் இருக்கு. காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.